காப்பதனால் இறைவா உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்ப மைந்தன் தூய ஆவியரின் திருப்பேராலே காணொளி தொழுகையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் சேர்ந்து இறைவனை தொழுவோம் வாருங்கள். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிக்கர்த்தாவா வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பாரனை மாண்பாய் சபையாரெல்லோரும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்குங்கள். இது கர்த்தர் கொண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு ஜெபம் ஏறெடுப்போம். உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை தொழுவோம் என்கிற பொருளில் தொழுகை நடத்துவதற்கு வழிநடத்தின நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்தின் 20ஆம் தேதிக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி சொல்லுகிறோம். இந்த தொழுகை முழுவதையும் ஆசீர்வதித்து தாரும். தொழுகையிலே ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய ஆவிக்குள்ளாக்கும். இங்கு பாடுகிற பாடல்கள், படிக்கிற பாடம், ஜபிக்கிற நேரம், தியான நேரம், முழு ஆராதனையிலையும் ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தையும் திவ்ய பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். நீரே இந்த தொழுகையை பொறுப்படுத்தி நடத்தி தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக ஞான பாடல் 15 பாடுவோம். ஞான பாடல் 15. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியானமுமாகி பாமலோக வாசலை தீரந்தார். ஆக்க
மாட்சிமையோடு வந்த இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை போற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுவே. நாம் முழங்காற்படியிட்டு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே தொழுது கொண்டிருக்கிற நாம் உண்மையோடும் ஆவியோடும் தொழுவதற்காக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் பரிசுத்த குலைச்சலோடு ஆண்டவரை தொழுவதற்கு அவர் அனுமதி தரவில்லை. ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிற அத்தனை பேரும் நமது தவறுகளை பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்திலே தொழுது கொள்ள அவர் அழைக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வாயை திறந்து ஆண்டவரிடத்திலே எல்லாரும் அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு ஏற்கிற பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவோம். நம்முடைய நொறுங்கொண்ட ஆவியை ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நறுங்குண்டதை புறக்கணியாதிருக்கிற கடவுள் இருக்கிறார். அனைவரும் ஆண்டவரிடத்தில் தாழ்மையை அறிக்கை செய்வோம். தாழ்மையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் வா நீச பாவி வா என்றென்னை கூப்பிட்டீர் என்று இணைந்து பாடுவோமா? நீச பாவி வா என்றென்னை கூப்பிட்டீர், என் தோஷம் தீர ரட்சகா சுத்தாக்கம் பண்ணுமே. நாயகா நம்பி வந்தேனே, தூய தீருரத்தா சுத்தாகம் பண்ணுமே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தி நம்ம கட்டளையிட்டவர்களே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளுவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களான நாம் கர்த்தரின் கரத்தில் பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தரிடத்தில் தொழுது கொண்டிருக்கிற நாம் நன்றி விண்ணப்பத்தை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை சுகபத்திரமாக கடந்த வாரம் முழுவதும் காத்திருக்கிறார். இந்த கொரோனாவுடைய தாக்கம் உலகிலே அதிகமாக இருந்து அநேகர் உலகத்திலிருந்து வாழ்வை முடித்த நிலைமையிலும் கடவுள் நம்மை பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளில் அவரை தொழுவதற்கு அழைத்து சேர்த்திருக்கிறாரே. கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மையெல்லாம் ஒரு நிறைவான குடும்ப அமைப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் இவைகளெல்லாம் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இவர்களால் நாம்
ஒருவருக்கொருவர் உறவை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறோம். நிறைவான வாழ்க்கையை ஆலோசனை தந்திருக்கிறார். இவை அனைத்துக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் இந்த உலகை படைத்தார். இந்த உலகிலே நம்மை எல்லா படைப்புக்கும் மகுடமாய் வைத்தார். குறிப்பாக நம்முடைய நாடு இன்னும் ஆட்சி செய்கிறவர்கள், அதிகாரிகள், அனைத்து ஸ்தாபனங்கள் இவைகளை தந்து நிறைவாய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அருளப்படும் மீட்புக்காக, ஆண்டவருடைய வாக்கை கேட்க தரப்பட்டுள்ள திருமுறைக்காக, நாம் தொழுது ஆண்டவரோடு இணைவதற்காக தரப்பட்ட ஆலயத்துக்காக, ஆலயத்தின் வழியாய் நமக்கு தந்திருக்கின்ற திருப்பணி முறைகளுக்காக, திருப்பணியாளர்கள், அனைத்து மிஷனரி பணிகள் அனைத்துக்காக, நன்மைகளுக்காக, நித்தியத்தில் ஆண்டவரோடு வாழ்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறாரே. இவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்தணும்னா நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்று இணைந்து பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தரிடத்திலே நன்றி செலுத்தணும்னா சங்கீதக்காரன் ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி படைத்த நாம் அவர் நமக்கு கற்பித்து தந்த ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நற்செய்தி பாடம் யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் தொடங்கி 26வது வசனம் முடிய படிக்க கேளுங்கள். யோவான் 4:15 தொடங்கி 26 முடிய படிக்க கேளுங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில்
5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். படிக்க எடுத்துக்கொண்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த பரிசுத்த தொழுகைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 நன்றி சொல்லுகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை தொழுவதற்காக நல்ல பொருளுள்ள செய்தியோடு நாங்கள் உம்முடைய தொழுது கொள்வதற்கு தந்த வாய்ப்பை எண்ணி நன்றி சொல்கின்றோம். கத்திடத்திலே கூடி வந்திருக்கிற நாங்கள் உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் சமாதானம் இழந்திருக்கிறதை காண்கின்றீர். கொரோனா வைரஸ் மூலமாய் உலகத்தார் அனைவரும் வேதனையோடும் கவலையோடும் இழப்பிலும் இருக்கிறதை காண்கிறீர். கடவுள்தாமே உம்முடைய சமாதானத்தினால் உம்முடைய மக்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிற மக்களையும் நினைத்தருளும். அப்பா, நீர் தந்திருக்கிற ஆட்சியாளர்கள் மூலமாய் நாடை நல்ல திட்டங்களோடு மக்களுக்கு ஏற்ற நல்ல முன்னேற்ற பாதைகளோடு நடத்தி செல்ல அருள் தர ஜெபிக்கிறோம். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இன்னும் இந்திய நாடு மற்றும் உலக நாடுகள் வழியாய் ஆட்சி செய்கிறவர்கள் நிறைவோடு ஆட்சியை செய்து மக்களுக்கேற்ற நல்ல திட்டங்கள் வந்து சேர்ந்து மக்களுடைய வாழ்வு வளமாய் அமைதலாய் நிறைவாய் அமைய அருள் தர ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற உலகத்தின் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம்.
கர்த்தர் திருச்சபையை தந்து திருச்சபை வழியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு நடத்துகிறீர், சாந்த குணத்தோடு நடத்துகிறீர், ஆவியோடு வாழ்ந்து கொள்ள செய்திருக்கிறீர், இரக்கமுள்ள அனுபவத்தை காண செய்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள் வாழ்வதற்கு கர்த்தர் உலக திருச்சபையை பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து திருச்சபையினுடைய பல பணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பல்வேறு பிரிவு திருச்சபை தந்திருக்கிறீர். ஒவ்வொரு திருச்சபை வழியாக நடைபெறுகின்ற மிஷனரி பணிகள், ஏனைய திருச்சபையில் நடைபெறுகின்ற திட்டங்கள், எல்லா கிளைச்சங்க பொறுப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தர ஜெபிக்கிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை, உலக திருச்சபைகளுக்காக மன்றாடுகிறோம். இந்த தென்னிந்திய திருச்சபையில் இருக்கின்ற மாடரேட்டர், ஏனைய அதை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்காக, இன்னும் திருப்பணிகளை நிறைவேற்றுகிற மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். அப்படியே எங்களுடைய பேராயத்துக்கு ஜெபிக்கிறோம். குமரி பேராயத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். பல்வேறு திட்டங்களை தந்து பேராய மக்கள் நலம் பெற செய்திருக்கிறீர். பல்வேறு ஸ்தாபனங்களை தந்திருக்கிறீர். எங்கள் பேராயத்தில் மக்களுடைய வாழ்வுக்கு தேவையான அநேக நன்மைகளை தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். தந்திருக்கிற பேராயர், பேராயத்தினுடைய கமிட்டி அனைவருக்கான வேண்டுதல் செய்கிறோம். இன்னும் தந்திருக்கின்ற குருமார்கள், திருப்பணியாளர்கள், இன்னும் மூப்பர்கள், விசுவாசிகள், சபையில் தந்திருக்கின்ற குழந்தைகள், இன்னும் வாலிபர்கள், சபையில் உள்ள அத்தனை மக்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான கல்வியை தந்து ஆஸ்வதிப்பீராக. கல்வி வழியாய் நல்ல வெற்றி வாய்ப்புகள், தொடர்ந்து படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி தர ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தாருங்க. வாலிபத்திலேயும் இடறி போகாதபடி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களுடைய வாழ்வு நாட்களை முடித்து வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை தாரும். வாழ்க்கைப்பட்டும் வாழ்க்கையில் கசப்போடும் பிரிவினையோடு இருக்கிற மக்கள் உண்டு. கடவுள் இறங்கி அவர்களெல்லாம் இணைந்து வாழத்தக்கதான ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் விட்டு கொடுக்கவும் நிறைவோடு இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலையை குடும்பங்களை தர ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பொருளாதார தேவைகளோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். கடவுள் இரக்கமாய் அவருடைய உழைப்பை அங்கீகரிப்பீராக. உழைப்பதற்கு பல்வேறு நிலையிலே அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். பல்வேறு துறையில் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். தினசரி வேலை செய்கிறவர்களாய், விவசாயத்தை செய்கிறவர்கள், வியாபாரங்களை செய்கிறவர்கள், இன்னும் ஆண்டவர் முதலீடுகளை வைத்து செய்கின்ற பல தொழில்கள், இன்னும் கடினமாய் பணி செய்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். மரங்களில் ஏறி இறங்கி, கட்டடங்களில் ஏறி இறங்கி பணியாற்றுவர்கள், தரை மார்க்கமாய், தண்ணீர் மார்க்கமாய், ஆகாய மார்க்கமாய் பணியாற்றுகிற மக்கள், இன்னும் நாட்டை சட்ட ஒழுங்கோடு பாதுகாத்து கொண்டிருக்கிற காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள், இராணுவ அதிகாரிகள், பணியாளர்கள், ஏனைய பல்வேறு பணி செய்கிற சட்ட ஒழுங்கோடு நாட்டை காக்கிற அத்தனை துறைகளுக்காக நன்றி. தொண்டு நிறுவனங்கள், சமூக பணி செய்கிறவர்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அறிவை கொண்டு அநேகர் பல்வேறு விதமான பணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவம் சார்ந்து பணியாற்றுகிற ஏராளம் பேர் இருக்கிறார்கள். மருத்துவத்தின் வழியாய் எந்தெந்த பணி செய்தாலும் அவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி சுகமளிக்கிற ஊழியம் இதனால் இன்னும் விரிவடைய, மக்களுக்கு பயனடைய அருள் தாரும். பொறியியல் சார்ந்து பணியாற்றல் இருக்கிறார்கள், பயன்படுத்துவீராக. கல்வி பணி செய்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய ஒவ்வொரு நாள் கல்வி வழியாய் அறிவு ஒளி அநேக மக்களுக்குள் இன்னும் புகுந்து கொள்ள அருள் தாரும். இன்னும் நீதித்துறை சார்ந்து பணியாற்றல் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் நீதி நியாயத்தில் நிறைவோடு வாழத்தக்கதாய் இந்த துறையில் பணியாற்றுகிற நீதியரசர்கள், இன்னும் வழக்கறிஞர்கள், ஏனைய பல்வேறு பணி செய்வர்கள் அனைவரையும் பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். தனியார் நிறுவனங்களிலே, அரசு நிறுவனங்களிலே பணியாற்றுவர்கள் அனைவரையும் நினைத்தரலும். நல்ல கர்த்தாவே, தொடர்ந்து குடும்பங்களில் இருக்கின்ற பலவீனப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நோய்வாய்ப்பட்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். கொரோனா துன்பத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு மன அழுத்தத்திலே துன்பத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் இறை அழைப்பை பெற்றும் கூட இருக்கிறார்கள். அப்படி யார் யார் இறை அழைப்பை பெற்று அவர்களை பிரிந்து துக்கத்தில் இருக்கிற குடும்ப அங்கங்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, எங்களுடைய மக்கள் அநேகர் தொலைவில் இருக்கிறார்கள். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளி நாடுகளிலும் இருக்கிற அனைவரையும் பாதுகாத்து நல்ல செய்திகளை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே, இன்னும் மக்களுக்கு தேவையான பொருளாதாரத்துக்காக என்னென்ன முயற்சி செய்தாலும் அதை வாய்க்க பண்ணி நிறைவான நன்மைகளை உயர்வை அதில் எந்த பின்னடையும் வராதபடி காத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் பல்வேறு தவறான பாதையில் விழுந்தவர்கள் உண்டு. மது, போதைப் பொருட்களுக்கு அடிமையான மக்கள், அவர்களை மீட்டர்களை ஜெபிக்கிறோம். அவற்றிலிருந்து அவருடைய வாழ்வை ஆண்டவர் உம்முடைய இரத்தத்தால் கழுவி மீட்டுக்கொள்ள ஜெபிக்கிறோம். இன்னும் பாவ சிந்தனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தவறான தொடர்புகள், இரகசிய பாவ செயல்கள், இன்னும் மாமிச பிரகாரமான அநேக தீமைகள், பாவத்துக்கு இழுத்து செல்கிற அந்த மக்களையும் கர்த்தருடைய அருளினால் மீட்டு இரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆட்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறவர்கள், வயது முதிர்ந்து மிகவும் கவலையோடு இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவர் உம்முடைய ஆவியால், உம்முடைய அருளால் அவர்களை தாங்கி தப்புவிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையிலையும் ஊழியம் செய்வதற்காக தந்திருக்கிற அருமையான சபைக்குழு, அருமையான கிளைச்சங்க பொறுப்பாளர்கள், அருமையான ஆலயத்தின் பணியாளர்கள், எங்களுடைய திருச்சபையில் போதக பணி செய்கிற குடும்பங்கள், இதுபோல் எங்களுடைய சேகரத்துக்குட்பட்ட அத்தனை திருப்பணி செய்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து சபையினுடைய பணி செய்கிற மக்களையும் ஆண்டவருடைய அருளினால் நிரப்புவீராக. உம்முடைய அருளினால் சீக்கிரம் இந்த கொரோனாவினுடைய தாக்கம் மாறவும் நாங்கள் இயல்பாய் கூடி ஆராதிக்கவும் அருள் தருவீராக. அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய அருள் எங்கள் மீது இருக்கட்டும். தொடர்ந்து அருளுரைக்காக ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் அருளுரை கொடுக்கிற போதகரை உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நூறாக பலன் தர அருள் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து அருளுரையை கேட்போம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தையும் கேட்கிற எல்லாருடைய உள்ளத்தின் நினைவுகளும் உமது சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய செய்திக்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் படிக்க கேட்ட பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாள் கொடுக்கப்பட்ட செய்தியின் பொருள், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். வர்ஷிப் த லார்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுகை செய்கிறோம் என்றால் அது நம்முடைய வாழ்விலே கிடைக்கப்பெற்ற
உன்னதமான ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். மட்டுமல்லாமல் அது மனிதனின் கடமையும் கூட. ஆண்டோர் சொல்வார்கள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே இறைவன் படைத்திருக்கிற இயற்கை ஜீவராசிகள், நாம் காண்கின்ற அனைத்தும் மனிதர்களாகிய நமக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த படைப்புகளை நம்முடைய கரங்களிலே தந்து ஆளுகை செய்து அவைகளை பண்படுத்தி பாதுகாத்து பராமரித்து அதனால் கிடைக்கிற நன்மைகளை பெற்று ஆண்டவரை வணங்கி வாழ வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கோடு ஆண்டவர் இந்த படைப்புகளையெல்லாம் நமக்காக படைத்து நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். திருமறையிலே நாம் படிக்கும்போது தொடக்க காலத்திலிருந்து மக்கள் இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல இடங்களிலே திருமறையிலே நாம் படிக்கின்றோம். நாம் எடுத்துக்காட்டாக காயின் ஆபேல் என்பவர்கள் காணிக்கைகளோடு சென்று இறைவனை தொழுது கொண்டார்கள். அப்படியே நாம் இன்னமும் படிக்கும்போது நோபா, ஆபிராம், யாக்கோபு போன்ற அநேகருடைய வாழ்விலே நாம் இறைவனை தொழுது கொண்ட பலிபீடங்களை கட்டி இறைவனை தொழுது கொண்ட அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்விலே நம்முடைய கடமை. அது மனித வாழ்விலே கிடைக்கப்பெற்ற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். திருமறையிலே புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவ தொழுகை, இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதனை செய்கிறோம் என்றால் நம் ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். அந்த ஆராதனையின் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம். இயேசுநாதர் சிலுவையின் வழியாக சம்பாதித்த மீட்பு நமக்கு கிடைக்கின்றது. ஆண்டவரை தொழுது கொள்வதனால் ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம், ஆண்டவரால் கிடைக்கிற மீட்பு, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எனவேதான் விசுவாச மக்கள், இறை அடியவர்கள் தொழுகையை கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் உயிர் துடிப்பு என்று சொல்வார்கள், உயிர் நாடி என்று சொல்வார்கள். எபிரேய வார்த்தையின் அடிப்படையில் தொழுகையை ஆண்டவருக்கு சேவை செய்கிறோம், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறோம் என்பது பொருளாக இருக்கிறது. ஆங்கில சொல்லின் பொருள் தகுதி வாய்ந்த ஒருவருக்கு தலை வணங்குதல் என்று சொல்லப்படுகிறது. தொழுகைக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரை தொழுது கொள்வது பக்தனுடைய கடமையாக இருக்கிறது. பக்தன் ஒருவர் ஒரு பாடலிலே இப்படி பாடுவார்: சந்ததம் சந்ததமே உமது தகும் அன்புக்கு அடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து தொழுது கொள்ளும்போது தயைகூர் சுரர்பதியே என்று பாடுவார். அந்த பல்லவியை நான் அந்த 2 வரிகளையும் பாடுகிறேன்.
வந்தனம் வந்தனமே. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இறை மக்கள் தாழ்ந்து வீழ்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கங்களை, அவர் தருகின்ற மீட்பை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தொழுகைக்குரியவர். திருமறை சொல்லுகின்றது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற மக்களுக்கு ஆண்டவர் மீட்பை தருகிறார், நித்திய ஜீவனை தருகின்றார். எனவே அவரை தொழுது கொள்வது, அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரால் கிடைக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்வின் அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்த யோவான் அப்போஸ்தலர் கண்ட தரிசனத்திலே நாம் படிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் அனைத்து மக்களும், அனைத்து இனத்தவரும் போற்றி புகழுகின்ற ஒரு நிலையினை தரிசனத்திலே காணுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 9 படிக்கும்போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமன் என்றார்கள். ஆக அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்திலே எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் உள்ள மக்கள், பல இனத்தவர்கள் இறைவனை போற்றி புகழுகின்ற அனுபவத்தை தரிசனமாக காணுகிறதை நாம் இங்கே படிக்க காண்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் அந்த பரலோக வாழ்விலே, அந்த தூதர்கள் கூட்டத்திலே, பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே நாமும் இறைவனை தொழுது சேவிக்கின்ற நிலையிலே இந்த உலகத்திலே நம்முடைய தொழுகை அதற்கு அடிப்படையாக, அடிஸ்தானமாக அல்லது அடித்தளமாக அமைய வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவரை போற்றுகின்ற நாம் தொழுகையை நடத்துகின்றவர்களாக, தொழுகையில் பங்கு கொள்ளுகின்றவர்களாக மட்டுமல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் ஆண்டவரை துதிக்கிற தூதர்கள் கூட்டத்திலே நாம் பங்கடைய வேண்டும். அமிதமான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு செய்கின்ற தொழுகை அல்லது ஆராதனை அது உண்மையுடைய, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்கின்ற தொழுகையாக அமைய வேண்டும். பக்தன் ஒருவர் ஒரு பாடலில் இப்படி பாடுவார்: நான் தூதனாக வேண்டும் விண் தூதரோடையும், பொற்கிரீடம் தலைமேலும் நல்வீணை கையிலும், நான் வைத்து பேரானந்தம் அடைந்து வாழுவேன், என் மீட்பரின் சமூகம் நான் கண்டு களிப்பேன் என்று தன்னுடைய அனுபவத்திலே தூதர்களில் ஒரு தூதனாக நின்று நானும் பரலோகத்திலே ஆண்டவரை சேவிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது பக்தனுடைய ஆவல். நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கிற நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆவலோடு
நானும் தூதர்கள் கூட்டத்திலே நின்று இறைவனை துதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே தொழுகை செய்கிற நான் மறுமையிலே பரலோகத்திலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையான அர்த்தத்தோடும் பொருளோடும் நம்முடைய தொழுகை அமைய ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இங்கே இயேசுநாதர் சமாரியா ஸ்திரீரிடத்திலே பேசும்போது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவி என்பது நமது உள்ளான மனநிலையை குறிக்கின்றது. சங்கீதம் 32:1 படிக்கும்போது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2 படிக்கும்போது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த 2 பகுதியிலே எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்படி என்றால் நம்முடைய உள்ளான மனம் உண்மையோடு ஆவியோடு இறைவனை ஆராதிக்கிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும். ஒருமுறை ஆண்டவர் தன்னை ஆராதிக்கிற மக்களுடைய வாழ்வில் இருந்த குறைகளை அல்லது அக்கிரமங்களை கண்ட ஆண்டவர், இவர்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று வேதனைப்பட்டார். உதடுகளினால் இறைவனை துதிக்கிற மக்களுடைய உள்ளங்கள் இறைவனை விட்டு தூரமாய் இருக்கிறது. எனவேதான் இங்கே இயேசுநாதர் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். உள்ளான மனநிலையிலே உண்மையோடு ஆவியின் அனுபவத்தில் நாம் ஆண்டவர்களை நாம் உண்மைத்தன்மையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். பக்தன் பாடும்போது, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் என்று பக்தன் பாடுகிறார். பரிசுத்த உள்ளம், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆவி ஆண்டவருக்கு முன்பாக அது செம்மையாய் இருக்க வேண்டும். இங்கே யோவான் சுவிசேஷத்தில் 4:16 சமாரியா ஸ்திரியோடு இயேசுநாதர் உரையாடும் போது, நீ உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். அப்போது அந்த ஸ்திரியானவள் சொன்னாள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னாள். அப்போது அவளுடைய உண்மை நிலையை காணுகின்ற ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னது சரிதான், இதற்கு முன் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது உனக்கு இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல, அதை நீ உள்ளபடி சொன்னாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே அவள் உண்மையை வெளிப்படுத்துகின்றாள் என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய சமூகத்திலே கூடி வருகிற நாம் நம்முடைய உண்மைத்தன்மையை ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி வெளிப்படையாக உள்ளான நிலையிலே ஆவியோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். 2 பேர் தேவாலயத்திலே தொழுகை செய்ய போகிறார்கள். ஒருவர் பரிசேயன், இன்னொருவர் ஆயக்காரன். பரிசேயன் என்று ஆண்டவரோடு மன்றாடுகிறார், ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததனால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஆண்டவரோடு ஜெபிக்கின்றான். அவன் தன்னுடைய வாழ்வை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய உண்மைத்தன்மையை இறைவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்காதவனாக அங்கே செயல்படுகிறான். எனவே ஆண்டவர் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய குறையை மன்னித்து ஆண்டவரால் அவனை நீதிமானாக அங்கீகரிக்க முடியவில்லை. ஆனால் ஆயக்காரனோ தேவாலயத்தின் தூரத்திலே நின்று
தேவாலயத்திலே வந்து இறைவனை தரிசிக்க தகுதியற்றவன் என்கிற ஒரு உணர்வோடு தூரத்திலே நின்று தன்னுடைய மார்பில் அடிக்கிறான், கதறுகிறான். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறான். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளான நிலையை ஒத்துக்கொள்ளுகிறான். தன்னை அறிக்கையிடுகின்றான். இறைவனுக்கு முன்பாக நான் எவ்வளவு பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உண்மைத்தன்மையை, தன்னுடைய உள்ளான அனுபவத்தை அங்கே வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவர் அவனை நீதிமானாக்குகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது தேவாலயத்திலே ஆண்டவருடைய தரிசனத்தை காணுகின்ற ஏசாயா அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்தமற்ற நிலையை உணர்ந்து, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லி தன்னுடைய அசுத்தமான உள்ளான நிலையை வெளிப்படுத்துகின்றார். அப்போது அங்கே தூதனால் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழல் எடுத்து அவருடைய உதடுகளை தொட்டு அங்கே ஏசாயா சுத்தமாக்கப்படுகிறார், பரிசுத்தமாக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக தன்னுடைய அசுத்தத்தை உணர்ந்த ஏசாயா ஆண்டவரால் அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறார். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய உண்மைத்தன்மையை, நம்முடைய உள்ளான அனுபவத்தை உணர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நான் அசுத்தன், நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவி என்று நம்மை உண்மையான நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை உணர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது நம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தொழுகையும் அர்த்தமுள்ள தொழுகையாக மாறும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையிலே நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், பாவ அறிக்கை செய்கின்றோம், பாவ மன்னிப்பை ஆண்டவரால் நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம், மன்றாடுகிறோம், திருவசன போதனை பெறுகின்றோம், இறைவனால் இறையாசி பெறுகின்றோம். இவைகளெல்லாம் ஒரு தொழுகையிலே அடங்கி இருக்கிறது. ஆக அமிதமான தொழுகையிலே பங்கெடுக்கிற நாம் துதிக்கும்போது ஆண்டவரை நாம் மனதார துதிக்க வேண்டும். நம்முடைய உள்ளமும் உதடுகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் பாவங்களை உணர்ந்து மனதார அவைகளை அறிக்கையிட வேண்டும். அறிக்கை செய்கின்ற பாவங்களை அப்படியே நாம் விட்டுவிட வேண்டும். அறிக்கை செய்வதும் திரும்ப தவறு செய்வதும் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கக்கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். அமிதமான அந்த பாவ அறிக்கை செய்து விட்டுவிடுகிற மனிதன் ஆண்டவரால் இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. அதிலே உண்மை, நம்முடைய தொழுகையிலே நாம் உண்மையோடு துதிப்பது, ஆண்டவரிடத்திலே நம்முடைய குற்றங்களை சொல்லி அறிக்கையிடுவது, இவைகளிலே உண்மை காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்கிற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். 5ஆம் வசனத்திலே படிக்கும்போது, இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று அங்கே நாம் படிக்கின்றோம். ஆக ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் நெற்றிகளிலே தரிக்கப்பட்டிருந்தவர்கள், அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தர்களாய் இருந்தார்கள் என்று நாம்
திருமறையிலே படிக்கின்றோம். இவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தங்கள் வாழ்வை கரைபடுத்தாதபடி பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவருடைய வாயிலே பொய்யே இல்லை, போலி என்கிற அனுபவத்திற்கு இடமே இல்லை. அந்த நிலையிலே அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக மாசற்ற சுத்த பரிசுத்தர்களாய் இருந்தார்கள். எனவே அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த கூட்டத்தாரை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே படிக்கும்போது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து படுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. எனவேதான் ஒரு பக்தன் ஒரு பாடலிலே பாடும்போது இப்படி பாடுவார்: இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு இளையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், இளையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பக்தனுடைய ஆவல், இயேசுவின் இரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, வசனத்தை படித்து அதன் மூலமாக இந்த உலகத்தின் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தவான்களோடு ஏழை நானும் அந்த பொன் வீதியில் உலாவுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்கிற ஒரு வாஞ்சையோடு பக்தன் இந்த பாடலை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சையும் இதுவாக இருக்க வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்வு, நிலையற்ற ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் துயரங்கள், வேதனைகள், அழுகையின் ஓலங்கள், கொள்ளை நோய் தொற்றினால் எவ்வளவோ மக்கள் மாய்ந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்விலே அடுத்த நிமிடம், அடுத்த நாள் நமக்கு என்ன என்று ஒரு புரியாத ஒரு உலகத்திலே நாம் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். நிலையற்ற ஒரு உலகத்திலே வாழ்கிற நாம் நிலைத்திருக்கிற ஆண்டவரிலே நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம். அந்த ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமானவர்களாய் உண்மையான பக்தியுடைய மக்களாய் வாழ்வோம். அவருக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த குறைவை ஒத்து பார்ப்போம். ஆண்டவர் எவ்வளவோ பரிசுத்தர்,
அவரை சேராபீன்கள் தூதர்கள் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகின்றார்களே, அவருக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த குறைவை ஆராய்ந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், பரலோக ராஜ்யத்திற்குரிய நிலையிலே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை மன்றாடுவோம். அந்த பரலோக வாழ்விற்காக, அந்த பரலோக வாழ்வின் அனுபவத்தை மாட்சிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை அவருக்கு முன்பாக ஒப்படைப்போம். ஆவியோடு உண்மையோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து அந்த ஆராதனையின் வழியாக உண்மையான பரிசுத்தத்தை பெற்று இந்த உலகிலே கடவுளின் பிள்ளைகளாய் வாழ்வதோடு மறுமையிலே பரலோக வாழ்வை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் அவிதமான பாக்கியத்திலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் திருப்பத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உள்ளோர் மரித்தோரின் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக கீர்த்தனை 206 பாடுவோம். கீர்த்தனை 206. ஆவியை அருளுமே சுவாமி. அனைவரும் முழங்காற்படியிட்டு ஜெபம் எடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தொழுகையின் நிறைவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள்
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பொருளில் ஒரு நல்ல அருளரை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியோடு தொழுது கொள்ள, உண்மையோடு தொழுது கொள்ள, ஆண்டவர் உபதேசத்தை ஏற்று தொழுது கொள்ள எங்களுக்கு இந்த நாள் நல்லதொரு அருளரை தந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட செய்தியில் உள்வாங்கி எங்களை அர்ப்பணித்து திரும்புகின்றோம். பிரியாத நேசங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நிறைய வாழ்வை தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். துதிக்க ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, மிக ஸ்தோத்திரம், 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 ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா, துதி கனமாயிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாயிமையோமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நன்றி.